ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மழை காலம் வந்தாவே எல்லாத்துக்கும் சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டே தாங்க இருக்கும். அதுக்காகவே நம்ம வீட்லேயே இந்த சளி இருமலை போகக்கூடிய ஒரு கஷாயம் தாங்க நம்ம வைக்கிறோம். இது என்ன கஷாயம்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி கஷாயம் தாங்க. இஞ்சி கஷாயம் தான் நம்ம வச்சு குடிக்க போகிறோம். வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சே நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். இதை வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு இருக்குது. நம்ம வந்து இந்த கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க இஞ்சி கஷாயம் செய்கிறதுக்கு இஞ்சி பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு நம்ம எடுத்துருக்கோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 3 மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம் தாங்க நம்ம எடுத்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டை. இந்த பட்டை பார்த்திங்கன்னா நெஞ்சு சளியெல்லாம் போகும். அடுத்ததாக பெருங்காயத்தூள் தாங்க. பெருங்காயத்தூளில் வந்து நம்ம குடிச்சிங்கன்னா நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரபிள்லாம் பெருங்காயத்தூள் வந்து நல்லாவே நீக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பெரிய கிளாஸில் தண்ணி நம்ம எடுத்துருக்கோம். தண்ணி வந்து லைட்டாக சூடு ஏறுதுங்க. இப்போ சூடு ஏறினதுக்கு அப்புறமா இஞ்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம தட்டி வச்சுருக்கோம். இஞ்சியும் பட்டையும் நம்ம சேர்த்துக்கிறோம். பட்டை நம்ம சேர்க்கறதுனால நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமானது தாங்க. நம்ம நெஞ்சு சளியில் இருந்ததுன்னா இந்த பட்டை வந்து சளியை முறிக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துச்சு. அடுத்தா பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், மஞ்சத்தூள் தாங்க. மஞ்சத்தூள் நம்ம போகிறதுனால நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்தும். அதனால் மஞ்சத்தூள் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் தாங்க நம்ம ஆட் பண்ணுறோம். பெருங்காயத்தூள் வந்து அதிகமாக ஆட் பண்ணணும் இல்லைங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணாவே போதும். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. தண்ணியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு. நம்ம பெரிய கிளாஸால் 1 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருந்தோம். நல்லா சுண்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வடிகட்டி நம்ம குடிக்கலாங்க. வடிகட்டாமையும் நம்ம அப்படியே குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம மிளகுலாம் பார்த்திங்கன்னா நம்ம மென்று சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா மிளகுலாம் தெரியும், நல்லாவே தெரியும். இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து 60 வயசுக்கு மேலே உள்ள பெரியவங்களுக்கு நம்ம இந்த கஷாயத்தை வந்து நம்ம குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக போயிடுங்க. அதுவும் மழை காலம் வந்துடுச்சு. இந்த சீசன் வந்து மாறினாவே எல்லாத்துக்கும் உடம்பு எல்லாம் சரியில்லாமல் போயிடுங்க. அவ்வளோதாங்க இந்த கஷாயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.